சாண்ட்ரமா, இன்னைக்கு பருத்தி பொங்கல் பண்ணிடலாமா? என்னது பருத்தி பொங்கலா? 7 நாள் 7 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பொங்கல் வைக்கிறேன்னு சொன்னது சொன்னீங்க. ஆடு மாடு சாப்பிடுற பருத்தியெல்லாம் வச்சு பொங்கல் செய்றீங்க. அவ கிடக்குறாங்க. பருத்தியை பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? இன்னைக்கு பருத்தியை வச்சு தான் பொங்கலே. பருத்தி பொங்கல் செய்கிறதுக்கு பருத்தியை நல்லா கழுகிட்டு நைட்டே நல்லா ஊற வச்சுக்கணும். மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு பருத்தியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதை நம்ம வடிகட்டியில் சேர்த்துட்டு அந்த பாலை மட்டும் தனியாக நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பருத்தி பாலை எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா அது கூட 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கழுகிட்டு அது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருத்தி பால், அந்த பருத்தி பால் 5 கிளாஸும் தேங்காவை நல்லா அரைச்சி அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அந்த தேங்காய் பால் ஒரு 2 கிளாஸும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாலே நல்லா மசிஞ்சிடும். இப்போ நான் இதுக்கு ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும். 2 கிளாஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் பத்தலைங்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தேங்காய் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு 15 போல் முந்திரி, ஒரு 10 போல் திராட்சையை நல்லா வறுத்துட்டு திராட்சை நல்லா பொவ்வி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பொங்கல், அதில் சேர்த்துட வேண்டியது தான். அது கூடவே ஒரு 5 ஏலக்காவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய பருத்தி பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சட்டு புட்டுன்னு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.